ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பார்ந்த வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து நாம் கவனிக்க ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் 2 வரிகள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேதத்திலே பலமுறை தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இந்த பயப்படாதே என்ற வார்த்தை பலமுறை திரும்பி பலருக்கு வேறுபட்ட சூழ்நிலைகளிலே சொல்லப்பட்டதை நாம் காண முடியும். இங்கே முதலாவதாக சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவ சந்நிதியிலே, தேவ ஆலயத்திலே, தேவ பிரசன்னத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றி சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உங்கள் பேரை அறிந்திருக்கிறவர், உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறவர், உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன். அந்த சகரியா என்ற இடத்துல உங்கள் பேரை வைத்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அநேக நாள் உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படவில்லை, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சோர்ந்து போய்ந்திருப்பீர்களானால், இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த பயத்துக்கு பதிலாக அடுத்த வசனத்தின் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். God replaces fear with joy. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே எப்பொழுதும் பயந்து, எப்பொழுதும் ஏதோ ஒரு தாக்கத்திலே, ஒரு அழுத்தத்திலே வாழ்கிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சிரித்தே ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அப்படியே சிரித்தாலும் ஏதோ மாய்மாலமாக அவர்கள் வாழ்வது போலவே தெரிகிறது. காரணம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இறுக்கங்கள் பலருடைய சந்தோஷத்தை அவர்கள் விட்டு திருடி விட்டதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதத்திலே கர்த்தர் அநேகரை சந்திக்கிற போது, God restores the joy that they lost. அவர்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தந்திருக்கிறார். இங்கு தேவ தூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், பல வருடங்களாக கர்த்தருக்காக நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படாமல் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக, உங்கள் வீட்டுக்காக, உங்கள் ஊழியத்திற்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்திருப்பீர்கள். உங்கள் வேண்டுதலை கேட்கிற ஒரு கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இது மட்டுமல்ல, அதே அதிகாரம் 30ஆம் வசனத்திலே மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையிலே இப்படி போட்டிருக்கிறது, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே என்று மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல, சகரியாவுக்கு பயத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். இங்கே மரியாளுக்கு கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறாள். எத்தனை ஆசீர்வாதம்! எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனுஷன் வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. அது நிறைவேற்றப்படுகிற ஒன்று, நம்பத்தகுந்த ஒன்று. எதனாலே மரியாளுக்கு பயம்? எதிர்பாராத ஒன்றை தேவன் சொல்லுகிறார். God has a plan for the future. ஒருவேளை நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் நினைத்ததை விட வேறு காரியங்களை தேவன் சொல்லுகிற போது பயம் வருகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத,
உன் எதிர்காலத்தில் நான் நிறைவேற்றப் போகிறதற்கு வேண்டிய கிருபையை நான் உனக்கு தந்துதான் செய்வேன். பிரியமானவர்களே, அந்த கிருபை உங்களை தாங்கும், உங்களை தப்புவிக்கும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவும். நீங்கள் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரம் திரும்பமாய் தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப கவனிக்க விரும்புகிறேன். தேவன் பயப்படாதே என்று சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். இப்பொழுது என்ன நற்செய்தி? வாட் இஸ் த குட் நியூஸ்? உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். தட் இஸ் த குட் நியூஸ். உங்களுக்கு இயேசு இருக்கிறார். பாவத்திலே, வியாதியிலே, துக்கத்திலே, இருளிலே வாழ்ந்த ஜனங்களுக்கு இன்றைக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். The good news for everybody. எல்லா மனுஷருக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற ஒருவர், இரட்சகர், அருள்நாதர் இயேசு நமக்காக இருக்கிறார் என்பதுதான் நாம் பயப்பட வேண்டியதில்லை, தைரியப்பட வேண்டிய காரியம். அங்கேயும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. There was a joy in their life. பிரியமானவர்களே, அந்த நற்செய்தியை அறிவித்தது மாத்திரமல்ல, அந்த நற்செய்தியை அந்த மேய்ப்பர்கள் போய் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, வெறும் அறிவிப்பு அல்ல தேவன் சொல்லுவது, அதை நிகழ்த்தி காண்பிக்கிறவர். நீங்கள் அதை காண்பீர்கள், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். சீஷர்கள் போய் இந்த இயேசுவை கண்டு தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ரட்சிக்க ஒரு இயேசு உங்களுக்காக இருக்கிறார். From all situations, in all times, in all needs, பயப்படாதிருங்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுருவை நோக்கி இதே வார்த்தையை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பயப்படாதே, பயப்படாதே. ஏன் பயப்பட்டாருன்னு சொன்னா, அவர் இரவு முழுக்க மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் தங்கள் தொழிலிலே, தங்கள் வேலை ஸ்தலத்திலே அப்படி உழைக்கிறார்கள், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. நீங்கள் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, மிச்சம் ஒன்றும் இல்லை. இன்னும் கடன் மீளலை, இன்னும் உங்கள் சூழ்நிலைகள் மாறலை, இன்னும் ஒரு விமோச்சனம் வரல, விடுதலை வரலன்னு நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீர்களானால், பேதுருவுக்கு கர்த்தர் சந்தித்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே, ஒன்றும் பிடிக்கல. அவன் சொல்கிறான், இரவு முழுக்க பிரயாசப்பட்டோம், எங்கள் அனுபவங்கள் கைவிட்டது, எங்கள் அறிவு எங்களை கைவிட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒன்று இல்லைன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்திருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதே. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 மீன்கள் நிறைய, படகு நிறைய மீன்களை கர்த்தர் கொடுத்தார். தேவ ஆலோசனை கொடுத்தார், வலைகளை போடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்று இல்லாத நேரத்திலே தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது நிச்சயமாக பலன் தரும். அது நிமித்தம் அவன் பயந்து சொன்னா, ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன். தேவன் யாருக்கு நன்மை செய்வார்? நல்லவர்களுக்குத்தான் என்றல்ல. அவன் சொல்லுகிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். தேவன் மனதுருகி அவனுக்கு அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, I will change you. நான் உன்னை மாற்றுகிற கர்த்தர். நீ மனுஷரை பிடிக்கிறவனாக மாறுவாய், மனுஷரை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன். இயேசுவிடம் வருகிற போது, இயேசுவை சந்திக்கிற போது, there is a radical change. பிரியமானவர்களே, தேவன் உங்களை நிச்சயமாய் மறுரூபப்படுத்துகிறவர். இன்றைக்கு பல மாற்றங்கள் வரவில்லை, பழையபடியே இருக்கிறது, பழைய சுபாவங்களே இருக்கிறது. பயப்படாதிருங்க. இயேசு சந்திக்கிற போது நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் மாற்றுவார். There is hope for you. There is a future for you. There is a blessing for you. நீங்கள் எதிர்பாராத விதம். பிரியமானவர்களே, அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை. படகுகள் நிரம்பத்தக்கதாக இயேசுவால் அதை செய்ய முடியும். பயப்படாதே, உன்னை என்ன செய்வேன்? மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனிதர்களை பிடிக்கிறவராக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தருகிற ஆசீர்வாதம் மகத்துவமானது. அது மாத்திரமல்ல, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிற போது யவீரு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவன் மகள் மரித்து போனாள். இயேசு அந்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற நேரம் செய்தி வருகிறது. வருத்தப்படாத, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் இறந்து போனாள், காரியங்கள் முடிந்து விட்டது. அப்பொழுது இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீர்கள் முடிந்ததென்று. நீங்கள் முடிந்தது என்று சொல்லும்போது தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். When you say it is over, God starts again. There is hope. உங்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடாதிருங்கள். இதுவரைக்கும் விசுவாசித்திருந்தீங்க, இன்னும் விசுவாசிங்க. You can believe him. Faith in him. உங்கள் ஃபெய்த்தை விடாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விடாதீங்க. எந்த இருளான சூழ்நிலையாக இருக்கட்டும், உலகமே சொல்லட்டும் இது இனி நடக்காது, இனி முடியாதுன்னு சொல்லட்டும், ஆனால் இயேசு அங்கே வரும்போது சொல்லுவார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. அல்லேலூயா. ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவர். தேவன் அதை செய்வார். இன்றைக்கு அது உங்களுக்கு செய்வார். சகரியாவுக்கு சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதிருங்கள், உங்களையும் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். You are going to go from nothing to abundance. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு நல்லவர். நாம் ஜெபிக்க போகிறோம், அவர் கையில் எல்லாவற்றையும் கொடுப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பாரும் ஆண்டவரே. ஒரு சில காரியங்களை நினைத்தாலே பயம், ஒரு சில காரியங்களை சந்திக்க போகிறோமோ என்ற பயம் அநேகருக்கு வாட்டி கொண்டிருக்கிறது. மனது உருகும். இப்பொழுதும் பயந்து கொண்டிருக்கிற எதையோ குறித்து, யாரையோ குறித்து, எந்த சூழ்நிலையோ குறித்து பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறவர். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த பயத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை தருகிற நல்ல ஆண்டவர் இருக்கிறீங்களே, தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க பாவம் உங்களை விட்டு விலகட்டும், பரிசுத்தம் அடையட்டும், அற்புதங்களை காணட்டும், நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழட்டும், ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழட்டும். தோல்வி அல்லப்பா, தோல்வியிலே வாழ்ந்து, மாய்மாலத்திலே வாழ்ந்து சோர்ந்து போன உள்ளங்களை இன்றைக்கு தூக்கி விடுகிற தேவன். Let the miracle happen now. உடைய பலத்த கரம் அமரட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். உயிர்ப்பீங்க கூடாது, ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது, வேதத்தை வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது. உற்சாகப்படுத்துங்க, உயிர்ப்பீங்க, ஆசீர்வதிங்க. பெரிய திருப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்துவீர். நல்ல ஆரோக்கியத்தை விடுதலையும் தந்தருளும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் திருமணங்களை கர்த்தர் நடத்தி தருவீர். பிரிந்து போன குடும்பங்களை இணைப்பீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றையும் யாரும் இழந்து போகாதபடிக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். கிருபை நிரப்பட்டும். யார் யார் வாழ்க்கையில் என்ன கிருபை தேவையோ அந்த கிருபை அவர்களுக்கு தாராளமாய் தந்து ஆசீர்வதிப்பீர். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெயத்தை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருக்கு நீங்கள் நிச்சயமாய் சாட்சியாய் இருப்பீர்கள். காரணம், அவருடைய வார்த்தை, பயப்படாதே என்ற வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிற போது நிச்சயமாகவே மாறுதல்கள் வரப்போகிறது. உங்களை அதற்கு சாட்சியாக இயேசு நிறுத்தப் போகிறார். நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த மாதம் கர்த்தர் உங்களை காண பண்ணுவார். God bless you. ஆமேன்.